ஈழத்தமிழ் மக்களுடைய சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அந்த மக்கள் அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக போராடி வருகிறார்கள். அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் தாங்கிய போராடிய விடுதலை புலிகளை ஒழித்து கட்டப் போகிறோம் என்ற பெயரில் 2008ஆம் ஆண்டு மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் ராஜபக்ஷ அரசு நடத்திய தாக்குதலில் எந்தவிதமான குற்றமும் செய்யாத அப்பாவி தமிழ் மக்கள் ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 70,000க்கு மேற்பட்டவர்கள் 2009ஆம் ஆண்டு மே 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கொல்லப்பட்டார்கள். இந்த அப்பாவி தமிழ் மக்கள் மீது ராஜபக்ஷ அரசு நடத்திய மனித உரிமை மீறல், போர் விதிமுறை மீறல், இந்த இனப்படுகொலைகளை விசாரிக்க சர்வதேச சுதந்திரமான ஒரு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நவம்பர் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் லண்டனில் பிரிட்டானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரிட்டானிய நாடாளுமன்ற தமிழர் பேரவையும் ஒரு மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொண்டன. அந்த மாநாட்டில் வரக்கூடிய மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநாவினுடைய கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச சுதந்திரமான விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தும் தீர்மானத்தை உலக நாடுகள் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏதுவாக இந்திய அரசு நடந்து கொள்ள வேண்டும். எனவே இது குறித்து உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் மத்தியில் ஒரு கருத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை உலக தமிழ் அமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவின்படி இன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மே 17 தமிழர் இயக்கம் உட்பட்ட பல்வேறு இயக்கங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கருத்தரங்கு மாவீரர் தினமான இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்றத்தோடர், அதாவது சட்டமன்றத்தினுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வைர விழா வருகிற 30ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு இந்த சர்வதேச சுதந்திரமான விசாரணை ஆணையத்தை இலங்கைக்கு எதிராக அமைத்திட ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேலும் தமிழகத்திலே வாழுகின்ற
8 கோடி தமிழ் மக்கள் மத்தியில் இன்று முதல் இது மக்கள் இயக்கமாக எடுத்து செல்லப்படும்.